மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு ஊழியர் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகள் திருடு போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த கோமதி வெண்ணத்தூர் பகுதியில் உள்ள கைத்தறி சங்கத்தில் காசாளராக பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். பின்னர் மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கடன் தொல்லையால் இளைஞர் தற்கொலைக்க முயன்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிலால் நகரை சேர்ந்த ஃபாரூக் என்பவரின் மனைவி மன்சூரா பர்வின் சுய உதவி குழுக்கள், வங்கிகள் என பல்வேறு இடங்களில் 15 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கிக் கொண்டு தலைமறைவானார். கடன் கொடுத்தவர்கள் அவரது கணவர் ஃபாரூக்கிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் அவர் விஷம் அருந்தி தற்கொலைக்க முயன்றுள்ளார். இதனை கண்ட உறவினர்கள் அவரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மாணவிகளுக்கு ஆபாச படம் காட்டிய அலுவலக உதவியாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மல்லாங்கிணறில் செயல்படும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் சில நாட்களுக்கு முன் பாலியல் வன்கொடுமை தொடர்பான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அப்போது பள்ளி அலுவலக உதவியாளர் ராஜமாணிக்கம் தங்களிடம் ஆபாச படங்களை காண்பித்து பார்க்க சொன்னதாக மாணவிகள் முகாமிற்கு வந்த அலுவலர்களிடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் ராஜமாணிக்கத்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரமடையைச் சேர்ந்த 23 வயதான சபரி தனது நண்பருடன் மேட்டுப்பாளையத்திலிருந்து காரமடை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததில் சபரி மீது பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்து மோதியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் மனு அளித்தனர். கீழ்வளையமாதேவி, அம்மன்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு NLC நிர்வாகம் வீட்டுமனை பட்டா தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். அப்போது வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம் அருகே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள தனது மருமகளுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என மாமியார் கோரிக்கை விடுத்துள்ளார். பச்சைக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிவபிரகாசம் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனால் 2 மாத கைக்குழந்தையுடன் உள்ள அவரது மனைவி கனகவள்ளி வாழ்வாதாரம் இழந்துள்ளார். இந்நிலையில் தனது மருமகளுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என அவரது மாமியார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். வாலாஜாபேட்டை பவர்னர் தெருவில் உள்ள ஸ்ரீ புட்டாலம்மன் கோயிலில் 109ஆம் ஆண்டு தை மாத மயிலார் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி 100க்கும் மேற்பட்டோர் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்து பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். இதில் ஆண், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மேளதாளங்கள் முழங்க பக்தி முழக்கத்துடன் ஊர்வலமாக வந்தனர். புட்டாலம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அருகே கால்நடைகளுக்கு வைத்த தீவனங்களை யானைகள் தின்று சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பெரியநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த தேவராஜ் என்பவர் தோட்டத்து வீட்டிற்கு உணவு தேடி 6 யானைகள் வந்துள்ளது. இதனை கண்ட தேவராஜனின் சகோதரர் வீட்டை பூட்டிவிட்டு அச்சத்துடன் இருந்த நிலையில் யானைகள் கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்களை தின்று சென்றது. மேலும் அங்கு பயிரிடப்பட்டிருந்த தென்னை மரங்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிராமணர் தெருவை சேர்ந்த வசந்தகுமாருக்கும் விஜயராகவபுரத்தை சேர்ந்த சிவா தரப்பினருக்கும் பொங்கல் தினத்தன்று தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த சிவா தரப்பினர் வசந்தகுமாரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் சிவாவை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக இருந்த கணேசன், யுவராஜ், அஜித் ஆகியோரை கைது செய்தனர். உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது உதவித்தொகையை மாற்றுத்திறனாளிகளின் துறையின் மூலமே வழங்க வேண்டும், மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பழைய நிலையை தொடர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் நடைபெற்று வரும் சாலை பணியினை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்காட்டில் 20 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய மலைப்பாதைகள் சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மலைப்பாதைகள் விபத்தால் வாகனங்கள் கீழே விழாத வகையில் 8 இடங்களில் தடுப்பு உருளை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாடு அரசின் ஆன்மீக பயண திட்டத்தின் கீழ் 201 மூத்த குடிமக்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். இந்த திட்டத்தின் கீழ் 8வது கட்டமாக தொடங்கிய இந்த இலவச ஆன்மீக பயணத்தில் தூத்துக்குடி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட 201 மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் தொடங்கிய இந்த ஆன்மீக பயணம் 5 நாட்களுக்குள் அறுபடை வீடுகளுக்கும் செல்கிறது. பயணம் மேற்கொள்ளும் அனைவருக்கும் போர்வை, துண்டு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் மற்றும் பிரசாத பைகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிக பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் புகைமூட்டம் போல் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நல்லிவீரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளத்தாய் என்ற பெண் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் அங்கிருந்த மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக மயானத்திற்கு செல்ல வழி இல்லாததால் தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து ரயில்வே துறையிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த நபர் நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆம்பூர் நகர் பகுதிகள் உள்ள மிகவும் குறுகலான சர்வீஸ் சாலைகள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தார். அப்பொழுது பின்னால் வந்த சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் தனது சாமர்த்தியத்தால் வாகனத்தை திருப்பியதால் இருசக்கர வாகன ஓட்டி உயிர் தப்பினார். இதனைத் தொடர்ந்து சாலையில் விழுந்த நபரை பொதுமக்கள் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கோவை சாலைகள் யானை கூட்டம் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரியில் கடந்த சில நாட்களாக கரியமலை, பெரியார் நகர், மேல்குந்தா, கெத்தை உள்ளிட்ட பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மஞ்சூர், கெத்தை, கோவை செல்லும் சாலைகள் 3 குட்டிகளுடன் யானை கூட்டம் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வாகனங்களை விட்டு இறங்கவோ அல்லது வனப்பகுதியில் இறங்கவோ வேண்டாம் என்றும் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதிகள் முறையான அனுமதி பெறாமல் தனியார் விடுதிகள் மற்றும் குடியிருப்பு வீடுகளை வணிக நோக்கத்திற்காக விடுதிகளாக மாற்றம் செய்ய விசிக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து விசிக சார்பில் நகராட்சி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து மற்றும் நீலகிரி மாவட்ட தீயணைப்புத் துறையினர் சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாகனங்களில் தீப்பிடித்தால் அதனை எவ்வாறு அணைப்பது உள்ளிட்ட பல்வேறு செய்முறை விளக்கங்களை செய்து காட்டினர்.
இதனைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் சாலை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டனர். கரூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மதிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இந்த திட்ட முகாம் நெரூர் வடப்பாகம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மதிவேந்தன் கலந்து கொண்டு பட்டியலின மக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டாங்கோவில், பெரியார் நகர், மணவாடி மற்றும் ஜெகதாபி ஆகிய பகுதிகளில் உள்ள பட்டியலின மக்களை நேரடியாக சந்தித்து அமைச்சர்கள் குறைகளை கேட்டு மனுக்களாக பெற்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புளியமுக்கு பகுதியில் சைக்கிளில் சிறுவன் ஒருவன் சென்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் சிறுவனை ஓரமாக செல்லுமாறு ஹாரன் அடித்துள்ளார். இருப்பினும் சிறுவன் விலகாததால் ஓட்டுநர் ஆட்டோவை வேகமாக ஓட்டி வந்து சிறுவனின் தலையில் கையால் தட்ட முயன்றுள்ளார். அப்போது ஆட்டோ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் கபூர் படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தாம்பரம் அருகே மாநில அளவில் சிறுவர்களுக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 258 மாணவர்கள் கலந்து கொண்டனர். முதலிடம் பிடித்த 8 சிறுவர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசுடன் முதலிட பரிசுக்கான கோப்பையும் வழங்கப்பட்டது. 2வது இடம் பிடித்தவர்களுக்கு ரன்னர் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் சங்கனூரில் வீடுகளை இழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு மாற்று வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் ரங்கநாயகி தெரிவித்துள்ளார். ஹட்கோ காலனி வழியாக செல்லும் சங்கனூர் ஓடையில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்போது ஓடையை ஒட்டியிருந்த ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ் என்பவரின் மாடி வீடும் அருகில் இருந்த 2 ஓட்டு வீடுகளும் இணைந்து ஓடையில் விழுந்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்று வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் 3 பேருக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் சாலை விபத்துகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருவள்ளுவர் திடலில் தொடங்கி ராஜாமல் ரோடு, மார்க்கெட் ரோடு வழியாக பேரணி சென்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிவது குறித்தும், வளைவு பகுதிகளில் வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடாது, குறிப்பாக மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது, அதிக பாரங்கள் ஏற்றக்கூடாது என கூறி பதாகைகளை ஏந்தி முழக்கம் எழுப்பினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாரை பண்டிகையை முன்னிட்டு கேவிக்குப்பம் அடுத்த மேல்மாயில் கிராமத்தில் 133ஆம் ஆண்டு மாடுவிடும் திருவிழா இன்று நடைபெற்றது. அரசு விதிகள்படி நடைபெற்ற இந்த போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசாக 80,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் 50க்கும் மேற்பட்ட காளையர்களுக்கு பரிசுகள் அறிவிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் போட்டியை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே தாயை தாக்கிவிட்டு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்ற இளைஞரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். குன்னம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த வீரராகவன் என்ற இளைஞர் நேற்றிரவு மதுபோதையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றதோடு தடுக்க வந்த அவரது தாயையும் கட்டையால் தலையில் தாக்கியுள்ளார். சிறுமி மற்றும் அவரது தாயின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு சென்ற பொதுமக்கள் வீரராகவனை பிடித்து தர்ம அடி கொடுத்து பின்னர் போலீசில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் சாலையில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. நிலக்கோட்டை வத்தலகுண்டு சாலை நெடுகிலும் குப்பைகள் மலை போல் கொட்டி குவிக்கப்பட்டு உள்ளன. இந்த குப்பைகளை தீ வைத்து எரிக்கப்படுவதால் அந்த வழியே கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். மேலும் இறைச்சி கழிவுகளும் அப்பகுதியில் கொட்டப்படுவதால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளது. எனவே குப்பையை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவையில் இரவு நேரத்தில் ஊருக்குள் உலாவரும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மதுக்கரை, பேரூர், தொண்டாமுத்தூர், தடாகம், பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் உணவு தேடி காட்டுப்பன்றிகள் ஊருக்குள் வருவதால் மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். விளைபயிர்களை காக்க காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு சட்டப்பேரவையில் வெளியிட்ட அறிவிப்பை கோவையில் இருந்து செயல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன அலுவலகம் சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாத விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை டிஎஸ்பி கார்த்திக பிரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அப்பாண்டராஜ் வாகன ஓட்டிகளிடம் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதில் இருந்து திமுகவின் சரிவு தொடங்கிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சம்பத் விமர்சனம் செய்தார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழா கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்.சி. சம்பத், கே.ஏ. செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய எம்.சி. சம்பத், திமுகவில் இன்பநிதி வந்ததில் இருந்து துன்பநிதி ஆகிவிட்டதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன், திமுகவிடம் தொலைநோக்கு சிந்தனை இல்லை என்றும் 2026 அதிமுகவிற்கு குரு திசை என்றும் குறிப்பிட்டார். ஈரோட்டில் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பள்ளிக்கு விடுமுறை அளித்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திண்டலில் இயங்கி வரும் பிரபல தனியார் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இன்று காலை பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களை உடனடியாக வெளியேற்றினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் பள்ளி முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் கிராமத்தில் மயிலார் பண்டிகையை முன்னிட்டு எருது விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இதில் பர்கூர் பகுதியைச் சேர்ந்த காளை முதல் பரிசாக 60,000 தட்டி சென்றது. இரண்டாம் பரிசாக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காளைக்கு 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. திருவிழாவினை திருப்பத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியில் சாலையில் தவறவிட்ட ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகளை போலீசார் 2 நாட்களுக்கு பின் மீட்டுள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த லெனின் மகேஷ் தம்பதி 2 நாட்களுக்கு முன்னர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் 1,25,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 25 கிராம் தங்க நகைகளை தவறவிட்டு உள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் நகை மற்றும் பணத்தை எடுத்து சென்ற நபரை மடக்கி அவரிடம் இருந்து பணம் மற்றும் நகையை மீட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் அரசு நிலத்தை அபகரித்த திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமிரெட்டிப்பட்டி அருகே மந்தைவெளி அரசு நிலத்தை அப்பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவர் அபகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை அறிந்த பொதுமக்கள் அப்பகுதியில் செடி கொடிகளை நட்டு ஆக்கிரமிக்காதவாறு நடவடிக்கை எடுத்தனர். மேலும் இந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமிக்க விடக்கூடாது என்றும் மீறினால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே சாலையில் உலாவரும் புலியால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மஞ்சூர் அருகே மேல்குந்தா தாய்சோலை இடையே புலிசோலை வனப்பகுதியில் சிறுத்தை, கரடி, யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் புலிசோலை அருகே புலி ஒன்று சாலையை கடந்து சென்றது. இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோவாக பதிவு செய்துள்ள நிலையில் அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணியாற்றில் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்ட தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பெரியபாளையம் அருகே காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பாலத்தில் வாகனங்கள் சேற்றில் சிக்கி அவதியடைந்து வரும் நிலையில் மங்கலம் கிராமத்திற்கு செல்ல ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த மண்பாதையும் நீரில் மூழ்கியது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் மக்கள் சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மண்பாதையில் சென்ற டிராக்டர் சேற்றில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் சமீபத்தில் உடல்நலக்குறைவால் காலமானார்.
அவரது மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிப்ரவரி 5ஆம் தேதி பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயனூர் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் 3 பேரிடம் 20 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்து அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்த செல்வகுமார் குடும்பத்தினருக்கு வீடியோ அனுப்பிவிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து செல்வகுமாரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தற்கொலைக்கு காரணமான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியதை அடுத்து உறவினர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர்.